சிந்துகிட்ட ஏன் சிந்து இப்படி பண்ண பாத்தியா, விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சு. நீ விளையாட்டுக்கு பண்ணது பாரு எவ்வளோ தூரம் கொண்டு போயிடுச்சு. இப்போ நீ இந்த உலகத்திலே இல்லாமல் கூட போயிருப்ப, அந்த அளவு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை இல்லை டாக்டரே, நான் வேணும்லாம் பண்ணலை, நான் உங்ககிட்ட விளையாடி இருந்தது உண்மைதான், ஆனால் நான் வேணும்னு வந்து வேலை டாக்டரே, நான் விளையாட்டு கூட பண்ணலைன்னு அதிர்ச்சியடே. நீ என்ன சொல்கிற சிந்து அப்படின்னோடனே நடந்த விஷயத்த சிந்து ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என்னை பிடிச்சி யாரோ தள்ளி விட்டுட்டாங்க டாக்டரே. என்ன சொல்கிற, ஒன்றை பிடிச்சி யார் தள்ளி விட்டது? அதான் டாக்டர் எனக்கே தெரியல, நல்லா சொல்லு உண்மையாவ சிந்து அப்படின்னோடனே நான் உண்மையாக தான் சொல்கிறேன். என்னோடய ஷால் நான் போட்டிருந்ததால் எனக்கு வந்து தள்ளி விடும்போது யாருன்னு என்னால் கவனிக்க முடியல. எனக்கு என்னமோ வந்து யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்குது. நீ நீ என்ன சொல்கிற? எனக்கு 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 இன்னமும் அந்த தள்ளி விட்டவங்க என்ன ட்ரெஸ் போட்டுத்தாங்க எல்லாமே எனக்கு ஓரளவு ஞாபகம் இருக்குது அப்படின்றாங்க. நீ என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே சரி, எனக்கு ஸ்னேகா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஸ்னேகாவா? ஆமாம், ஸ்னேகா எங்கே அங்கே வந்தா? எனக்கு ஸ்னேகா தான் தள்ளி விட்ட மாதிரி தோணுது டாக்டர். அவள் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அவள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி சரி, அங்கே வந்தோடனே நம்ம பேசிக்கலாம். எனக்கு இந்த அளவு நடந்திருக்குன்னு தெரியாது. யார் உன்னை இப்படி பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் சிந்து அப்படின்றாரு. டாக்டர் எனக்கு மயக்கமாக இருக்குது டாக்டர், என்னால் முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திணற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இவரோட பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, இதுக்கப்புறம் குறைஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் உடனே இவளுக்கு ஏதாவது சாப்பிட தரணுமே, இப்போ என்ன பண்ணுறது, இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் சரி சரி சிந்து நீ இங்கே இருந்து வந்துடுறேன் டாக்டரே, என்னை விட்டுட்டு போகாத டாக்டர் ப்ளீஸ் சிந்து, ஒரு நிமிஷம் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வர, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கு தேடுறாரு. பார்த்தா ஒரு பழம் கிடைக்குது, அதை எடுத்து வந்து சிந்துக்கு கொடுக்குறாரு. சிந்து இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒப்பு பண்ணி கொடுக்குறாரு. சிந்துவும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் சிந்து ஓரளவு நார்மல் ஆகிடுறாங்க. டாக்டர் என்னால் காலை தூக்க கூட முடியல டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர்னோட காலை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா கால் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்குது, அப்படியே டோட்டலாகவே உடஞ்சிருக்கு. ஐயோ, நல்லா கால் உடஞ்சிருக்கு சிந்துக்கு, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வந்து கிளையை வெட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சரி பண்ணுறாரு. ஒரு கட்டையை வச்சு அவங்களுக்கு நல்லா கட்டி விடுறாரு. சிந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா, அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கட்டி விட்டுறாரு. அடுத்து சிந்து எங்கே போனாலும் நான் தூக்கிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. டாக்டரே உனக்கு பாவம் டாக்டரே நீ எப்படி சொல்லி சொன்னோன்னே பரவாயில்ல சிந்து அப்படி சொல்லி தூக்கிட்டு ஒரு கட்டத்தில் தூக்கவே முடியல சிவாவால். வேறு வழி இல்லாமல் கீழே இறக்கி விடுறாரு. அப்போ வந்து சிந்து வந்து இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டாக்டர் அப்படின்றாங்க. எனக்கு தூக்கமாக வருது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிந்து வந்து சிவாவோட மடியில் படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாரு. இவ்வளோ நிலைமைக்கு, இவ்வளோ மோசமான நிலைமைக்கு நீ வந்ததுக்கு காரணம் அந்த வந்து அவளாக இருந்ததுன்னா நான் விடவே மாட்டேன். அந்த ஸ்னேகா தான் உன் நிலைமைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீ காரணமாக இருந்ததுன்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன் சிந்து அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறார் நம்ம சிவா. இங்கே வந்து பைரவி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா ஆறுமுகம் வந்து விலகி போகிறாரு. பைரவி பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறாரு. பைரவியை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு. கிட்ட வந்தாவே தள்ளி ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே தூங்கவும் மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கதா ஒன்றுமே புரியல. என்ன இவர் டோட்டலாக இவன் என்ன ஆகிட்டான், இவனுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி சரி, நான் வெளியே போய் இருக்கேன், நீ இங்கே இரு பைரவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆறுமுகம் ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னோடனே என்ன அப்படின்னா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியல, ஏன் என்ன என்கிட்ட வந்து பேசக்கூட அவாய்ட் பண்ணுற, இங்கே இருக்கக்கூட மாட்டேங்கிற, ரொம்ப பயப்படுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா, நீ தான் பெரிய பிரச்சனை அப்படின்றாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் பைரவி, எதுக்கு தேவையில்லாமல் நான் ஏதாவது வந்து இங்கே வந்து படுப்பேன் கூட, அப்புறம் கை ஏதாவது பட்டுரும், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்வேன், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்வேன், அதுக்கப்புறம் என்னை திட்டுவேன், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பைரவி பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பைரவி, உன்னை பார்த்தாவே வர வர என்ன பேசணும் ஏது பேசணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பைரவி அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க. நீ நான் வந்து அந்த எசக்கிக்கு நான் சொல்லிட்டு இருந்தேனே அப்போ வந்து கேட்டியா அப்படின்னோடனே ஆமாம், பின்ன எசக்கிக்கே அந்த நிலைமைனா எனக்கு அப்படின்றாங்க. அந்த எசக்கி நீயும் ஒன்றா, அந்த எசக்கி மகா மோசமானவன், எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் நீ அப்படி கிடையாது, இப்போ வரைக்கும் என்கிட்ட ஜென்யூனாக தான் இருக்க, அதனால் நீ அவனும் என்றைக்குமே ஒன்றாக முடியாது ஆறுமுகம், உன்னோட விஷயத்துக்கும் அவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நீ உழைப்பாளி அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட எப்பவும் திட்டிருக்கேன் உன்னை, ஆனால் நீ என்றைக்குமே என்கிட்ட வந்து அத்துமீறினதே கிடையாது, அதனால் உன்னை பற்றி பயம் எனக்கு இல்லவே இல்லை, புரியுதா, நீ எல்லாம் அவன் கூட கம்பேரே பண்ணிக்காத, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட நீ கம்பேர் பண்ணிக்கிற, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல ஆறுமுகத்துக்கு, நம்மளை பற்றி பைரவி இந்த அளவு நினைக்கிறாளா